பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் ஆளுநர் மூத்த தலைவர் எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் கடவுளாக ஓராண்டு காலம் கடந்து விட்டது என்பதை இது ஏற்க மறுக்கிறது. ஓராண்டு கழித்து கேப்டன் ஆலயத்தில் அவருக்கான குரு பூஜை விழாவில் கட்சியின் சார்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பட்டுக்கடங்காத தொண்டர்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவருக்கு விருப்பமானவர்கள் அவருடைய அலைகளை நாம் அங்கே கேட்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய எண்ண ஓட்டம் கேப்டன் மீது இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்போதும் வேண்டிக் கொள்வது கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல போகிறோம். 54 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர். எதையும் கூட யோசிக்காமல் அள்ளி கொடுத்தார். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நம்ம உணர்த்தியவர். அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது வந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவினுடைய வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்டன் கடவுளாக நம்மோடு இருக்கின்றார்கள். அவருடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இரண்டு அற்புதமான முதல்வர்கள், அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். நல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கும் என்று அக்கா தமிழிசை வந்து பத்திரிகையாளர்கள் பேசுகிறார். வணக்கம். வணக்கம். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் அக்கா பிரேமலதா அவர்களும் 2014 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள். அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் சரி, அக்கா பிரேமலதா அவர்களும் சரி, ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்று தான் அழைப்பார்கள். அக்கா பிரேமலதா அவர்களை நாங்கள் 2 பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம். ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம். இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்று அதிகாலையில் இருந்து இந்த குரு பூஜைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார், மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது. இன்னொன்று, திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்களின் அரசியல்வாதியாகவே அவர் வலம் வந்தார். அது மட்டுமல்ல, திரைப்படத்துறையினருக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தம்பி அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவதில் எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவர் விதைத்த விதை, தேசிய விதை, ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். தேமுதிக சார்பில் இன்னைக்கு பேரணி வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறையிட்ட 20 நாளுக்கு முன்பே லெட்டர் கொடுத்தோம். நேற்று மாலை வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாங்கன்னா, சுதீஷன் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்றைக்கே சொன்னாங்க, டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அன்றைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க, 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும், அதன் பிறகு நீங்களாம் வரணும். அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும், இந்த நேரத்துக்கு வாங்கின சுதீஷன் கட்சியிலிருந்து சொன்னாங்க. அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது, இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பே சாயங்காலம் தொண்டர்கள்லாம் தயாராகிட்டாங்க. எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்லே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னால் தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். முதலாம் குரு பூஜை விழாவுக்கு 1 கிலோமீட்டர் பேரணி கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றாங்க. இத்தனை தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்க. இத்தனை தொண்டர்களை நீங்கள் ஒரு பேரணியில் அமைதியான வழியில் கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அதற்கும் வழி கொடுக்கலன்னா தொண்டர்கள் எல்லோரும் சிதறி வெளியே இருக்கிறாங்க.
அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அது சரியாக ஹேண்டில் பண்ணல. அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பார்க்கிறேன். முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேருந்து அவங்க நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல. 1 கிலோமீட்டர் பாலத்து மேலேயே டிராஃபிக் அழகாக டைவர்ட் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறோம். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அது முதலமைச்சருக்கே போய் மாற்றி கொடுக்குறாங்க. இது முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாமல் இருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆளுநர்களுடைய அந்த அத்துமீறல் வந்து காவல்துறையை கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை எதையாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். Today is the first anniversary of our beloved Captain Sri Vijaykanth Avagal, a man who always stood for the masses, who has introduced 54 directors to Tamil cinema, who always took extreme care in building about people who are part of the film industry. He has done many hats, and one of the most important being the head of a political party. He has shown in Tamil Nadu a third course is possible. So today our former governor Tamilsayi Akka, myself, and all the leaders have come here to pay homage to Captain Vijaykanth on the first anniversary of the Captain. எங்க இருக்குங்க மைக்கு எனக்கு ஒண்ணு போதுமான சார் வழியை மறிக்காதீங்க, போடுங்க வழியை மறிக்காதீங்க. வழியை நிக்க வேணாம், யாரும் போயிட்டாருங்க. போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாவானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது
கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும்போதே அரசியல் கட்சி தொடங்கியது. அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகியிருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மௌன ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனால் மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையிலேயும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தடையை மீறி வந்து காவல்துறை தடுக்கிறாங்க. இது அவசியமற்றது. ஏன்னா நீங்கள் ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதருக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன். அது தேவையற்றது. இது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல இல்லை, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததினுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்கிறாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பிலிருந்து சொல்லியிருக்காரு. சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை சொல்கிறாரு, அமைச்சர் கோவிசரி ஒரு தகவலை சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது நான் வேறு இடத்துல பேசுகிறேன், இதுக்கு அதுவான நேரம் இல்லை. அது நன்றி. சாப்பாடு விஷயத்தில் அவர் எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடுங்கிறத சினிமாவில் கொண்டு வந்தார். எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாரு.
இல்லை அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பார். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பார். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர். அதில் நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டவர். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி. மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தாவுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலி முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்றைய தினம் ஒரு மௌன பேரணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பற்றித்தான் நான் இங்கே பேசி வந்திருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக அவருடைய மௌன பேரணி தான் இன்னைக்கு கட்சியின் சார்பில் மௌன பேரணி தான் திட்டமிடப்பட்டிருக்காங்க. காவல்துறையிட்ட 10-20 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் நேற்று அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லி பேரணி வந்துட்டு இருக்குல்ல. இல்லை, அதுக்கு அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல. பேரணி வர்றாங்க இல்லையா? இன்னும் வரல. வந்துட்டு இருக்கா சொன்னாங்க. இல்லை, ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை. விசாரித்த பிறகு நான் என்னுடைய பதிவு வேற என்ன சொல்லுங்கள். அவ்வளோதானே. நன்றி.